வணக்கம். செல்வகுமாரின் 2025 பிப்ரவரி 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கையில் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது முதலில் அமெரிக்காவோட காட்டுத்தீ பரவிய கலிபோர்னியாவை முதல்ல எடுத்துக்கொள்வோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த 3 நாட்களாக வடக்கு கலிபோர்னியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மழை பொழிவு பொதுவாக புயல் காலத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பருவம் தப்பிய மழை எனலாம். குளிர்காலத்தில் கனமழை, நிலச்சரிவு வடக்கு கலிபோர்னியாவில் குறிப்பாக அதாவது சான் ஜோஸ் மற்றும் சிகோ, ரேனோ இந்த பகுதியெல்லாம், வடக்கு பகுதியெல்லாம், ரீடிங், யுரேகா இந்த பகுதியிலெல்லாம், யுரேகாவை விட இப்போ ரீடிங் தாண்டி சிகோ, ரீனோ போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை. இந்த இந்திய நேரப்படி இந்த அதிகாலை நேரத்தில் கொட்டுகிறது மழை. இன்னும் அங்கிருந்து எந்தவித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. மாலை நான் அது பாதிப்பு குறித்து அறிவிக்கிறேன். இப்போ இந்த மழை பொழிவு காட்டுத்தீ பரவிய லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்றைக்கு மதியத்திற்கு மேல், அதாவது இந்திய நேரப்படி இன்றைக்கு மதியம், அமெரிக்க நேரப்படி இரவு மழை பொழிவை கொடுக்க போகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவிய காட்டுத்தீ ஏற்கனவே அணைந்த நிலையில் முற்றிலுமாக இன்றைக்கு அது விலக இருக்கிறது. கண்டிப்பாக காட்டுத்தீ இன்றைக்கு கண்டிப்பாக 6ஆம் தேதிக்குள் அந்த காட்டுத்தீ முற்றிலுமாக விலகிவிடும். இந்த மழை மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து மழை 7, 8, 9 தேதிகளிலும் மழை தொடரும். விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை தொடரும். மேலும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து மீண்டும் ஒரு சுற்று மழை பொழிவு இருக்கிறது. அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு மழை, 12க்கு மேல் மீண்டும் ஒரு சுற்று மழை பொழிவு இருக்குது. அது இதை விட கூடுதல் மழை பொழிவாக தெரிகிறது. ஆகவே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வாழக்கூடிய அதாவது தமிழர்கள் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருக்கலாம், அச்சப்பட வேண்டாம். காட்டுத்தீ இனிமேல் பரவுவதற்கு வாய்ப்பில்லை. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கனமழை கொட்டி கொண்டிருக்கிறது. அது காட்டுத்தீ பகுதிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்ய போகிறது. வடக்கு கலிபோர்னியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருப்பதை உங்களுக்கெல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதை நீங்கள் செய்திகள் மூலம் பார்த்திருப்பீர்கள். அதை அனுபவித்து கொண்டிருக்கூடியவர்களும் இருப்பார்கள் வடக்கு கலிபோர்னியாவில். ஆகவே கலிபோர்னியா பிரச்சனை, காட்டுத்தீ பிரச்சனை ஓய்ந்து தற்பொழுது மழை பிரச்சனை தலையெடுத்திருக்கிறது, நிலச்சரிவு பிரச்சனை. இந்த நிலையில் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனி புயல், கனடா ஒட்டியிருக்கூடிய வடக்கு அமெரிக்கா, அதாவது யுஎஸ்ஏவோட வடக்கு பகுதிக்கு பனிப்பொழிவையும் கடும் உறை பனிப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு மேல் 11ஆம் தேதியிலிருந்தே கலிபோர்னியா மழைப்பொழிவு சற்று உள்ளே வந்து அப்படியே பனி புயலோடு இணைந்து வடக்கு அமெரிக்காவோட, அதாவது யுஎஸ்ஏவோட வடக்கு பகுதி, கனடா ஒட்டிய பகுதி மற்றும் அப்படியே மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி வரைக்கும் கூட அந்த மழைப்பொழிவு 11, 12 தேதிகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி மட்டும் இல்லை, அப்படியே வடக்கு, அதாவது ஒட்டவா ஒட்டி, கனடாவை ஒட்டிய, டொரண்டோ ஒட்டிய பகுதி, அதாவது நியூயார்க் 12, 13 தேதிகளில் நியூயார்க், வாஷிங்டன் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு 12, 13 தேதிகளில் கொடுக்க இருக்கிறது. ஆக வரக்கூடிய நாட்களில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர பகுதிக்கும் மெக்சிகோ வளைகுடா பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல். இந்த மழை பொழிந்தால் உறைபனி என்பது விலகிவிடும். அதாவது உறைந்து சாலைகளிலே அப்புறப்படுத்தாலும் அளவிற்கு இல்லாமல் மழையே அந்த உறைபனியை கரைத்துவிடும். மெல்டாய் தான் அது விழும். அதனால் அது பெரிய அளவில் உறைபனி பாதிப்பு என்பது விலகி இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழை பாதிப்பாக அமையும், பாதிக்கும் மழை பொழிவாக அமையும். 13, 14, 15 தேதியெல்லாம் மழை பாதிப்பாக அமையும். அந்த மழைப்பொழிவு நிகழ்வு விலகினாலும் அடுத்தடுத்த சுற்று மழைப்பொழிவு அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறது. மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய பகுதி தொடங்கி 15, 16, 17 தொடர்ந்து மழை வானிலையாக அமையப்போகிறது அமெரிக்காவிற்கு. மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் எல்லாமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த உறைபனி பனிப்பொழிவு, சாலைகளில் பனிப்பொழிவால் ஏற்பட்டிருக்கூடிய வானிலை என்பது, அதாவது இடையூறு என்பது விலகி இனிமேல் மழை இடையூறாக மாறப்போகிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக தென் அமெரிக்கா நாடை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி மழை காலம் தொடங்கி நல்ல ஒரு மழைப்பொழிவை பொறுத்துக்கிறது. கொலம்பியா மற்றும் பெரு போன்ற பகுதிகளெலாம் கனமழைப்பொழிவு, பிரேசில்
பொலிவியா போன்ற பகுதியெல்லாம் கனமழை பொழிவு தொடர்ந்து மழைக்காலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தான் ஆப்பிரிக்காவிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் பகுதிக்கு ஒரு புயல் தாக்கி கொண்டிருக்கிறது. மடகாஸ்கர் பகுதியை புயல் பேர் வைத்த புயலாக மாறிவிட்டது நேற்றைக்கு. அது மடகாஸ்கரை தாக்கி தற்பொழுது வடக்கு மடகாஸ்கருக்கு வெள்ளப்பெருக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அது தற்பொழுது மொசாம்பிக் பகுதிக்கு அது பயணம் இருக்கிறது. மொசாம்பிக், அதனைத் தொடர்ந்து ஜாம்பியா, ஜிம்பாப்வே போன்ற பகுதி நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிக்குமே மழைப்பொழிவை கொடுக்கப்படுது. டான்சானியா, அதனைத் தொடர்ந்து உகாண்டா மற்றும் கென்யாவிற்கு கூட மழைப்பொழிவு இருக்கும். அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை இருக்கும். கென்யா, உகாண்டாவோட விக்டோரியா ஏரி பகுதி போன்றவெல்லாம் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் முதல் வாரத்தில், இரண்டாவது வாரத்திலெல்லாம் உகாண்டா, கென்யாவுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இதில் இனிமேல் மழைக்காலம்தான். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம்தான். உகாண்டா, கென்யா, டான்சானியா உள்ளிட்ட எல்லாமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் தெற்கு இருக்கக்கூடிய புயல் எங்கே போகுதுன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஒன்று பயணித்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு புயல் பாதிப்பு பெரிதாக இல்லைன்னா கூட மழை என்பது ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க போகிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியா பகுதிக்கு தொடர் மழைப்பொழிவு. அங்கே கடக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று உள்ளேயும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் உள்ளே வந்ததில்லை. இப்போது வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளில் ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே உள்ளேயும் போகிறது. இதுவரைக்கும் அது வரலாற்றிலே இல்லை. இந்த அளவிற்கு ஆஸ்திரேலியாவோட உள்பகுதிகளை தாக்கிய வரலாறு இல்லை. புயல் எப்பொழுதுமே ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியை மட்டும் டச் பண்ணிட்டு போகும். இப்போ இந்த 11, 12 தேதிகளில் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் நுழைஞ்சு மேற்கு பகுதி வழியாக, மேற்குன்னா கடலோரம் இல்லை, உள்ளேயும் நுழைந்து மேற்கு ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நுழைஞ்சு அப்படியே நேரடியாகவே மத்திய ஆஸ்திரேலியாவில் நுழைந்து தெற்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் அது பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த பகுதிக்கு மழை கொடுக்கும் வகையில் ஒரு நிகழ்வானது அமையப் போகிறது. ஆகவே அதாவது குயின்லாந்து தொடங்கி வடக்கு ஆஸ்திரேலியா தொடங்கி மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய ஆஸ்திரேலியாவோட மத்திய ஆஸ்திரேலியா பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படுகிறது. வடக்கு ஆஸ்திரேலியா, அதாவது நார்த்தன் டெரிட்டோரி மற்றும் மேற்கு மற்றும் மத்திய தெற்கு எல்லாமே மேற்கு முக்கால் பகுதிங்க, மேற்கு அரை பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அடுத்த வாரம் ஆஸ்திரேலியாவில். வடக்கு பகுதிக்கு தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆஸ்திரேலியா வடக்கு பகுதி தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் ரீயூனியன் பகுதியை பொறுத்த வரைக்கும் புயலோட தாக்குதல் நேரடியாக இல்லைன்னாலும் ரீயூனியனுக்கும் மொரீஷியஸுக்கும் கிழக்கே ஆஸ்திரேலியாவிற்கும் மொரீஷியஸுக்கும் இடைப்பட்ட பல தீவுகளுக்கு புயல் தாக்குதல் ஏற்படுத்தி, மேற்கு தீவுகளுக்கெல்லாம் தாக்குதல் ஏற்படுத்திவிட்டு 2 புயல் அடுத்தடுத்தது இணையாக ஒன்றிணைந்து ஜோடியா அது சுடன்று அப்படியே அண்டார்டிகா நோக்கி பயணிக்க போகிறது. அண்டார்டிகா போனது செயலிழந்துடும். இருந்தாலும் 23 டிகிரிக்கு தெற்கேயும் போகும்பொழுது வலுவாக போக போகுது. இது மடகாஸ்கர், ரீயூனியன் மற்றும் மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்துமே தவிர காற்று பாதிப்பு இல்லை, அச்சப்பட வேண்டாம். ஆகவே வரக்கூடிய தைப்பூச திருநாளிலே காற்று பாதிப்பு இல்லாத மொரீஷியஸ் கொண்டாட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த போர்ட் லூயிஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மழை மட்டும்தான் இருக்கும், மழை வானிலை இருக்கும். ஆனால் காற்று பாதிப்பு இல்லை, காற்று தொலைவிலே பயணிக்கும். அடுத்தபடியாக சிங்கப்பூர், மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பெரிதாக இல்லை. ஆனால் மழை அவ்வப்பொழுது இடையிடையே கொடுக்கும். ஏனென்றால் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில். ஆனால் அது தொடர் மழைப்பொழிவு இல்லாமல் குளிருடன் இணைந்த மழைப்பொழிவை சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் மதிய மாலையிலையும் அதிகாலை நேரத்திலையும் அவ்வப்பொழுது கொடுக்கும். பெரும்பாலும் குளிர்ந்த வானிலை நீடிக்கும். அவ்வப்பொழுது மழைப்பொழிவு சிங்கப்பூர், மலேசியாவிற்கு கொடுக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மலேசியாவோட கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்க மழை. இந்தோனேஷியா தான் அதிக மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா தான் அதிக மழைப்பொழிவு. மழையோட மையம் என்பது இப்பொழுது சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வர்றதுனால கோடை மழைப்பொழிவு போல் இந்தோனேஷியாவில் நல்ல ஒரு மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு மலேசியா, சிங்கப்பூருக்கும் பிப்ரவரி, மார்ச்சில் கிடைக்கும். இப்பொழுதும் மழை இருந்து கொண்டிருந்தாலும் பாதிப்பு இல்லாத மழை.
பொங்கலுக்கு முன் இருந்த மழைப்பொழிவெல்லாம் குறைந்து பாதிப்பில்லாத மழைப்பொழிவு கொடுக்கிறது. இலங்கைக்கு ஏற்கனவே தனியார் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது இடையிடையே அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இருக்கும். பாதிக்கும் மழை அல்ல, வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அடுத்தபடியாக அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி குவைத் சிட்டியை ஒட்டிய குவைத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு ஒரு 10 நாள் கழித்து ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது. அது பெரிதாக ஒரு பாதிக்கும் மழையாக இல்லை, இருந்தாலும் மழை இருக்குது கொஞ்சம். அது வரைக்கும் குளிரும் வெயிலும் இருக்கும். பிப்ரவரியில் சவுதி அரேபியா மற்றும் ஓமன் வளைகுடா ஒட்டி உள்ள பகுதி, ஈரானுக்கும் அந்த ஓமன் வளைகுடா ஒட்டி, அதாவது இந்த பக்கம் சொல்லணும்னா சவுதி அரேபியாவிற்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட அந்த வளைகுடா பகுதி, குவைத்து, கத்தார் போன்ற பகுதிகளுக்கு பிப்ரவரி மார்ச்சில் மழை நன்றாக தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். உடனே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். ஏதேனும் அவசரம், பாதிப்பு, ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் உடனடியாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள்.